கணபதி சரணம் கணநாதா சரணம். வணக்கம், நான் ஆர்ஜே நந்தினி. கேள்விகளுக்கான பதில் பார்த்து கொண்டு வருகின்றோம். கடவுளுடைய கணக்கு தலைவிதி என்ன அப்படின்றது பார்த்தாச்சு. பெண்மணி கேட்குறாங்க, சரி ஒரு வாழ்க்கை இதெல்லாம் கொடுத்துட்ட, சிஸ்டம் எல்லாம் வச்சுக்க, ஒரு ஒன் வே ரூட்டாக இப்படி தான் நீங்கள் வாழணும், இந்த மாதிரி வாழணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் எல்லாருமே அதில் தானே போவோம். தப்பான வேலைக்கு போக மாட்டோம் தானே. ஏன் கடவுள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது அப்படின்னும் போது பெரியவர் சொல்லியிருக்கார், கடவுள் செய்ய இல்லை, பூலோகத்தில் வந்து மனிதராக எங்களை மாதிரி எங்களுக்காக வாழ்ந்து காட்டிகிட்டே போயிருக்கிறார் அப்படின்றது. எஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா 9 அவதாரங்கள் எடுத்து கடவுள் வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி நிறைய புத்தகங்களை எங்களுக்காக அவர் கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. எல்லா ரிலிஜியன்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா புக்ஸ் இருக்குது. எங்களுக்கு இந்துக்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது மகாபாரதம் இருக்குது, ராமாயணம் இருக்குது, திருக்குறள் இருக்குது, ஆத்திச்சூடி இருக்குது, பைபிள் இருக்குது, குரான் இருக்குது. இந்த மாதிரி எல்லா விடயத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேணும், இப்படி நீ வாழவே கூடாது அப்படின்றத சொல்கிறது தான் இந்த இவ்வளோ புத்தகம். ஒரு சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி கேட்லாக் முக்கியமோ அந்த மாதிரி எங்களோட வாழ்க்கைக்கான கேட்லாக் தான் இந்த மகாபாரதம், ராமாயணம், ஆத்திசூடி, திருக்குறள், பைபிள். இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கான கடைசியாக நாங்கள் அதை எப்போ பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் நாங்கள் விரல் விட்டு எண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் மகாபிரிவர் சொல்லியிருந்தார், என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த பாவ புண்ணிய கணக்கு அப்படின்னு வரும்போது எங்களுடைய மூதாதையர்களுடைய பாவமும் எங்களே வந்து சேரும் அப்படின்றதே சொல்லியிருக்கிறாங்க. எஸ், அது என்னப்பா அது ஃபேர் இல்லை அப்படின்னு இருக்கும். பட் ஆஃப்கோர்ஸ் மூதாதையருடைய சொத்து எங்களுக்கு வருகிறது, அவர்களுடைய நல்ல பேரும் நாங்கள் எடுக்கிறோம் இல்லையா. அப்போ நிச்சயமாக பாவத்தை நாங்கள் தான் ஷேர் பண்ணிக்கொள்ளணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு மூதாதையரோட சொத்தில் ஒரு 40% வருதுன்னு வைங்களேன், அந்த 40% பாவத்தையும் நீங்கள் தான் அனுபவிக்க வேணும். இதில் இந்த என்ன சொல்ல வர்றார்கள் அப்படின்னா, நீங்கள் மறந்தும் கூட பாவம் செய்யக்கூடாது. உங்களுடைய பாவம் உங்களோட மட்டும் நிற்காமல் உங்களுடைய சந்ததியருக்கும் போய் சேரும் அப்படின்றது நீங்கள் சொல்லப்படுகிறது. ஸோ இது இவ்வளோ கொஷனும் கேட்டோன்னு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அவருக்கு ஒரு தெளிவு வர்ற மாதிரி வந்துட்டு, ஓகே இவ்வளோ விஷயம் இருக்குது, நாங்கள் வந்து தேவையில்லாமல் கடவுளை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாடி விட்டோம், அது எல்லாமே நாங்கள் தான் செய்கிறோம். சரி, இந்த அதிகப்படியான கட்டுப்பாடு அல்லது வந்து பார்த்திங்கன்னா இந்த கடவுள்களுடைய கையில் வந்து எதுக்கு இவ்வளவு ஆயுதம் அப்படின்றத அவங்க அடுத்த கொஷனாக வச்சுருந்தாங்க. இதுக்கான ஆன்சரை ஐ வில் டெல் யூ in the next video. See you soon.